ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நமதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பிரயாணகாலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கூறும் அந்த விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன பலமுறை அவர் சொன்ன விஷயங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், அதையே மீண்டும் ஒரு 2-3 முறை நமக்கு சொல்லியிருப்பார் மீண்டும் மீண்டும். அப்போ நமக்கு மனதுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். ஏற்கனவே சொன்ன விஷயங்களை இவர் சொல்லிகிட்டே இருக்காரு, ஒருவேளை இவர் சொன்னார் என்பதை மறந்து விட்டாரா, இல்லையே நம்ம கேலி செய்வதற்காக இது செய்கிறாரா, இல்லை ஸ்லோகம் இந்த பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள் இருக்கு என்று சொன்னேன், அந்த 700 ஸ்லோகங்களை முடிக்கணும் என்பதற்காக ஒரு பகவத்கீதையை ஒரு பெரிய ஒரு புஸ்தகமாக்கணும் என்பதற்காக இதெல்லாம் சொன்னாரா, இடம் பத்தலை என்று அடைப்பதற்காக இன்னும் கொஞ்சம் ஏற்றுவதற்காக சொன்னாரா என்று பல கேள்விகள் வரும் மனதுக்குள்ள. ஆனால் இதற்கான பதில் அந்த கிருஷ்ணர் ஏன் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை பலமுறை மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கார், ஏன் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கார் என்பதற்கான விளக்கம். இந்த மனித புத்தி என்பது ஒரு அத்தியாயத்தை படிக்கிறோம், அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறோம், ஏன் ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இப்போ கரண்ட்டாக நம்ம படிச்சுட்டு இருக்க ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தை ஒரு 5 நிமிடம் முன்னாடி படிச்சிருப்போம். ஆனால் அதன் விளக்கம் அதன் அர்த்தம் நம்மளுக்கு மறந்து போய்விடும். ஒரு ஸ்லோகத்தை விட்டு இன்னொரு ஸ்லோகம் போகும்போதே இந்த மாதிரி இருக்கென்றால் ஒரு அத்தியாயத்தை விட்டு இன்னொரு அத்தியாயம் போகும்போது, ஒரு அத்தியாயத்தை விட்டு அதற்கு 5 அத்தியாயங்கள் தள்ளி இருக்கும் அத்தியாயத்தை படிக்கும்போது, இல்லை பகவத்கீதையை படித்து முடிச்சுட்டு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அதில் கேள்விகள் கேட்டால் தெரியாமல் முழிப்போம். நமக்கு மறந்து போய்விடும் விஷயங்கள். அதனால் பகவத்கீதையில என்ன இது அவ்வளோ மடங்கு இருக்காம் அந்த ஒரு விஷயங்கள் பகவத்கீதைகள். அவ்வளவு மடங்கு இருக்கும்போது அதில் சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பல இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் மேலே நம்ம கவனத்தை செலுத்தும் போது அந்த குட்டி குட்டி விஷயங்கள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப ஹைலைட் பண்ணி அழகாக எடுத்து காட்டார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி அவர் சொல்கிற விஷயங்களில் இந்த விஷயமும் ஒன்று தான். இறுதி காலத்தில் இறைவனை சென்று அடையணும் என்றால் இறுதி காலத்தில் இறைவனின் அந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதை இன்னும் கொஞ்சம் அழகாக அவர் சொல்கிறார் இந்த இடத்தில். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து இந்த ஸ்லோகத்தில் சொன்ன வார்த்தைகள், யார் ஒருவன் இறுதி காலத்தில் அவன் இறந்து போகும் அந்த இறப்பு, அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது இறக்கும் தருவாயில் தன்னோட உள்ள இருக்கும் அனைத்து ஆற்றலையும் தன்னோட நெற்றியின் மத்தியில் செலுத்தி, என்றால் நெற்றியின் மத்தியில் தான் இறைவனை சென்று அடைவதற்கான ஆற்றல் சேரும் அந்த இடமாக இருக்கு. இந்த நெற்றியின் மத்தியில் அந்த இறைவனின் அந்த ஒரு கருணையை உணர்ந்து தன்னோட உடல் குலக்கும் அனைத்து ஆற்றலையுமே அந்த நெற்றியின் மத்தியில் கான்சென்ட்ரேட் செய்து, அந்த மத்தியில் இருக்கும் அந்த ஒரு ஒளி தனக்குள்ளேருந்து அந்த உள்ள வந்த அந்த ஒளியை யார் ஒரு மனதுக்குள்ள வைத்து அந்த ஒளி அந்த இறைவனோட கலக்கிற மாதிரி யார் ஒரு சிந்தனை செய்கிறானோ, தனக்குள்ளக்கும் அனைத்து சக்திகளும் தனக்குள்ளக்கும் அனைத்து ஆற்றல்களும் அந்த நெத்தியின் மத்தியில் சென்று அந்த நெத்தியின் மத்தியிலிருந்து பகவானை சென்று அடைகிறது என்று யார் ஒருவன் கற்பனை செய்ய முடிகிறதோ, அந்த இறக்கும் தருவாயில் இதை யார் உணர்கிறானோ அவனுக்கே மோட்சம் கிடைக்கும், அவனுக்கே முக்தி கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் இறக்கும் தருவாயில் பகவானை சிந்தனை செய்யணும் என்று ஒரு வெர்ஷன்ல சொன்னார். இன்னொரு வெர்ஷனாக இன்னொரு விதமாக எப்படி சொல்றார் என்றால், தனக்குள்ளக்கும் அனைத்து சக்திகளுமே நெற்றியின் மத்தியில் வந்து ஒன்று சேர்ந்து நெற்றியின் மத்தியிலிருந்து பகவானுடன் இரண்டர கலக்கிறது என்று உணர்கிற நபர்கள், ஏற்கனவே அந்த இறைவனை பற்றி நினைத்திருக்கும் நபர்கள், அவளுக்கு அந்த இறைவனின் சிந்தனை வரும். அந்த இறைவனின் சிந்தனை வந்தது என்றால் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நம்ம கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தின் 10வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.